யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா நமக்கு என்ன வேணும் நம்ம மனசுக்கு தெரிவிச்சாதானே அந்த விஷயம் வரும். எதுவுமே இப்ப பிராணாயாம பயிற்சி செய்யறோம், தியானம் செய்யறோம். ஆனா நம்ம என்ன கேட்கணும்ல, இப்ப இறைவன்கிட்டே போய் நம்ம பிரார்த்தனை பண்ணி தானே கேட்கிறோம், எனக்கு வாழ்க்கையில இது நடக்கணும். அதே போல நம்ம மனதுல போடணும், நினைக்கிறோம், பிரார்த்தனை செய்யணும். எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், என் வாழ்க்கையில இவ்வளவு சிறப்படையணும், அப்படி என்ன கேட்கறீங்களோ அது பிரார்த்தனை என்ற வேர்ல நம்ம அடிக்கடி நமக்குள்ளேயே பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தாலே இந்த பிராணாயாம பயிற்சி தியான பிரார்த்தனை மூலமாக வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்துமே பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்றேன், வாழ்க்கையில உயர்வு தாழ்வு பாருங்க, நல்லது கெட்டது, அசிங்கம் அருவருப்பு, அழகு அவலட்சணம், இந்த 6 விஷயம் நீங்க நல்லா பாருங்க. வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலும் எங்கேயாவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்காமலேயோ டச் பண்ணாமையோ தொடர்பு கொள்ளாமலேயோ வாழவே முடியாது. ஆனா நம்ம தியானத்தின் மூலமாக எது நமக்கு தேவையில்லை, இது பாட்டு அது பாட்டு அந்த நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். வாழ்க்கைன்னா அது இயல்பா அதான் வாழ்க்கைன்னா அதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதுல இருந்து நம்ம எப்படி செம்மைப்படுத்தி தியானம் செய்து நம்ம மனதை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது, சீர்படுத்திக்கிட்டு நமக்கு எது தேவையில்லைன்றத நாம் யூகித்து, அதே நேரத்துல நம்ம புத்திக்கு எது தேவையில்லையோ அழிவை தருதோ, உடலுக்கு தேவையில்லாத உணவு பாதிப்புனா அதை சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன ஆகும், பாதிப்பை தான் உருவாக்கும். அதே மாதிரி நம்ம தேவையில்லாத செயலில் ஈடுபட்டுட்டே நமக்கு தொந்தரவு இல்லை, அதை தடுக்கணும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.